கண்ணடிக்கும் போது கண்ணடிக்கும் போது கண்ணடிக்கும் போது. ஓகே, இத அடிச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. அத்தன்டிக்கா தெரியும், கல்ச்சர்டா தெரியும், ஒரு ஐடென்டிட்டியா தெரியும். கல்ச்சர்டா தெரியும், ஐடென்டிட்டியா தெரியும். குழந்தை மாதிரி பேசினாலும் அட்டகாசமான பாயிண்ட் இது. எங்களோட ஃபேர் ஸ்கின்ல போட்டா தான் சார் அது வந்து ஷைனிங்கே தெரியும். எங்க ஃபேர் ஸ்கின்ல போட்டா தான் ஷைனிங்கே தெரியும். அவங்க ஸ்கின்ல போட்டா தெரியவே தெரியாது. டஸ்கியா இருக்கவங்க ஹாட் அண்ட் செக்ஸின்றது இட்ஸ் a well known fact. வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், பிளாட்டினமா இருக்கட்டும், எங்க உடம்புல போட்டா தெரியும் சார். அவங்க உடம்புல போட்டா தெரியவே தெரியாது சார். நகை, தங்க நகைன்னு வந்தா அது ஒரு செயின் போட்டாலும் டஸ்கா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தான் பொருந்தும். இன்னைக்கு எது அழகு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஃபேரா டஸ்கா? திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா, இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிடு. ஃபேர் வெர்சஸ் டஸ்க். சின்னதா ஒரு பதில் இருந்தா போதும். ஆனா ஒரே ஒரு கேள்வி தான். ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என்னால மேக்கப் இல்லாமயும் அழகாம இருக்க முடியும். மேக்கப்லாம் போட மாட்டேன். ஆனாலும் ஒரு கிரவுட்ல இருந்தா நான் மட்டும் தனியா டிஃபரெண்டா தெரியுவேன். நான் வந்து 2 குழந்தைக்கு அம்மா. சோ அதனாலேயே என்னோட அழகை வந்து நான் அதே பெருமையா நினைக்கிறேன். இதுவே பெரிய விஷயங்க. 2 குழந்தைக்கு அம்மா. இப்படி அதுவும் என்னோட பொண்ணு காலேஜ் 3rd year. 3rd year-ஆ? நீ சொல்ற? நீ என்ன சொல்ற? she is 20 years old. அப்போ உங்க வயசு? எனக்கு 41 ஆயாச்சு. வாவ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்க பொண்ணு 3rd year படிக்குதா? ஆமா, பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் 7th படிக்கிறான். ஓகே, நீங்க பேரழகுதான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்ன பாக்குறவங்க எல்லாருமே ரசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் அழகு. என்னை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா வெண்ணிலா மாதிரி இருக்கீங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண் ரொம்ப அழகு. ஸ்மைலும் கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. Cute smiling doll. சொல்லலே கியூட்டா இருக்கு. My eyes are actually attractive and I feel like I'm a Bobby doll. பாபி டால். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. 2 லேயர் இருக்கு. ஒன்னு ஃபேர், இன்னொன்னு டஸ்க். அப்போ ஃபேர்ல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேரா இருக்கிறது எவ்வளவு அழகு. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஃபேரா இருக்கவங்களுக்கு நீங்க எந்த கலர் Dress போட்டாலும் முதல்ல சூட் ஆயிடும். அவங்க வந்து வெரைட்டியா Dress பண்ணலாம். முதல்ல வயசு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியாது அவங்களோட ஏஜ். கண்டிப்பா அதுக்கு உதாரணம் நான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. ஸ்பீச்ல எல்லாம் நம்ம கம்பேரிங் பண்றோம், இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கறோம்னா அத்தனை ஆடியன்ஸோட நம்ம கொஞ்சம் டவுனாவே பேசியிருந்தாலும் அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கும். இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்கியே செத்து போடா நீ. அவங்க என்ன பியூட்டி டிப்ஸ் சொன்னாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓ, இது ஒரு ஆங்கிள்ங்க. ஆமா, ஃபேரா இருக்கவங்க என்ன பியூட்டி டிப்ஸ் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. நிறைய சைட் அடிப்பாங்க. நிறைய பேர் சைட் அடிப்பாங்க. நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும். அப்புறம் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அது ரெண்டுமே ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா இது வாலிப வயசு, இதுக்கு இது ரொம்ப எசென்ஷியல் தானே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாரோட அட்ராக்ஷன் நம்ம மேல தான் இருக்கும். 4 பேர் இருந்தாங்கன்னா தனியா நம்ம மட்டும் தெரியும். எல்லாரோட கவனிப்பு நம்ம மேல இருக்கும். ஓகே, சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அதே மாதிரி ஒரு ஈவென்ட் ஜாப்ஸ்க்குலாம் ஃபேரா இருக்கிற பீப்புள் தான் கம்பல்சரி கேட்பாங்க. பொண்ணு பார்க்கறதுல கூட ஃபேரா இருந்தா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்து பூரா போய் எப்பன்னா அவங்க வந்து டார்க் கலர்ஸ், அவங்க ஃபேரா இருக்கலாம், ஆனா அவங்க டார்க் கலர்ஸ் போட்டாதான் அவங்க ஸ்கின் அதை எடுப்பா காமிக்கும். இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியா இல்லையா? ஃபேரா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியான கலர்ஸ், டார்க்னஸ் சேர்த்தாதான் அவங்களோட அழகை அது கூட்டி காமிக்கும். அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. மொத்தமா சப்பாத்தி மாவை அப்பி வச்ச மாதிரி. சப்பாத்தி மாவை அப்பி வைத்தார் போர் அழகு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஃபேஸ்ல ஏதாவது மார்க்ஸ் இருந்தா அது பிரைட்டா தெரியும், ஹைலைட்டடா தெரியும். அதனால அது அவங்க அழகாவே இருந்தாலும் அவங்க அழகை ஸ்பாயில் பண்ணிரும். ஓ, அப்படியா விஷயம்? எந்த ஜுவல்ஸ் போட்டாலும் உங்களுக்கு சூட்டே ஆகாது. சூட்டே ஆகாதா? தெரியவே தெரியாது. கோல்ட் எல்லாம் போட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது உங்க கலருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இல்ல சார், இப்ப வந்து எங்களை மாதிரி ஃபேரா இருக்க ஸ்கின்னுக்கு வந்து ஒயிட் ஸ்டோனும் சூட் ஆகும். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இப்ப ரெட் ஸ்டோன் வச்சு இப்ப ரூபி, எமரால்ட், சஃபயர்லாம் வச்சு இப்ப ஜுவல்லரி நிறைய வருது. அதெல்லாம் எங்களுக்கு போட்டா இன்னும் எடுப்பா இருக்கும். அவங்களுக்கு வெறும் கோல்டு மட்டும் தான் சூட் ஆகும். இப்போ என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. கருப்பா இருக்கவங்களுக்கு போட்டா தான் சார் பிரைட்டா தெரியும். வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், பிளாட்டினமா இருக்கட்டும், எங்க உடம்புல போட்டா தெரியும் சார். அவங்க உடம்புல போட்டா தெரியவே தெரியாது சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும்
அதான் நேசம். எங்களோட ஃபேர் ஸ்கின்ல போட்டா தான் சார் அது வந்து ஷைனிங்கே தெரியும். எங்க ஃபேர் ஸ்கின்ல போட்டா தான் ஷைனிங்கே தெரியும். அவங்க ஸ்கின்ல போட்டா தெரியவே தெரியாது. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஸ்டோன்ஸ் லைக் அந்த ரூபியோ அல்லது அந்த ஒயிட் அந்த மாதிரியான கல் வச்சது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேரா இருக்கவங்களுக்கு தான் அதிகமா பொருந்து. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நகை தங்க நகைன்னு வந்தா அது ஒரு செயின் போட்டாலும் டஸ்கா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தான் பொருந்து. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? கொஞ்சம் மைல்டா தெரியும். அது வந்து பார்க்க டிஃபரெண்டா இருக்கும். இப்போ வந்து ஃபேரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவுல நாங்க டஸ்கா இருந்தோம்னா நாங்க மட்டும் டிஃபரெண்டா தெரியும். வெரி குட், ஐ லைக் யூ. அத்தென்டிக்கா தெரியும், கல்ச்சர்டா தெரியும், ஒரு ஐடென்டிட்டியா தெரியும். குழந்தை மாதிரி பேசினாலும் அட்டகாசமான பாயிண்ட் இது. அடடடடடட, இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. மாறி இருக்கு. ஃபேரை பத்தி பேச வேண்டியதை பேசி 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 போர் அடிச்சு போனதுனால தான் டஸ்க்கு போனாங்க. தவிர ஃபேர் என்னைக்குமே அட்ராக்டிவ் இல்லன்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. நீ தாண்டா என் உண்மையான சிச்சியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். வெள்ளையா இருக்கவங்க கலர் மட்டும் இருந்தா போதும், எல்லா இடத்தையும் அட்ராக்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் வளைச்சு போட்டுடலாம் நினைக்கிறாங்க ஜெனரலி. ஆனா அது உண்மை கிடையாது. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தாயா. கலரா இருக்க பொண்ணுங்களுக்கு ப்ரொபோசல் வந்ததுன்னு இருக்கலாம். பட் இப்ப டஸ்கியா இருக்க பொண்ணுங்களுக்கு தான் ப்ரொபோசல் ஜாஸ்தி வருது சார். உண்மை. அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க பசங்கள்ல எங்க கிளாஸ்ல. ஒவ்வொருத்தரும் நான் பாத்திருக்கேன், இந்த பொண்ணு அழகா இருக்கால, அங்க வந்து அந்த பொண்ணு கலரா இருக்காலோ இல்லையோ, எப்படி சொல்றது, அழகா இருக்காலோ இல்லையோ, பட் கலரா வந்தா செம்ம ஃபிகர் மச்சான் அப்படின்வாங்க. ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரி பேசுறாளுங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ப்ரொபோசல் வந்துதான்னு சொல்லுங்க. பார்த்து பழகி வரது வேற, பார்த்த உடனே First look, yes it did. First look, I bet. சாம்பார் ஆப் எனக்கு. என் பொண்ணோட நான் போயிருந்தேன். அங்க அவங்களுக்கு gift கொடுக்க போகும்போது ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் பையன், ஸ்கூல் பேர் சொல்ல வேண்டாம், நாங்களே மருமக போயிட்டாருன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கோம், நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. ஸ்கூல் பிரின்சிபலோட பையனுக்கு என்னோட ஜாதகத்தை கேட்டு என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, எனக்கு மஸ்கட்ல இருந்து அவங்க ஃபோன் பண்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. One thing I'll tell you, ஃபேரா இருக்கவங்களுக்கு superiority complex நிறைய இருக்கு. That they can win anything, they can be on top of everything. டஸ்கியா இருக்கவங்களுக்கு they are very very self confident. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பொண்ணையும் பாருங்க, அவளோட அழக பத்தி நினைச்சு they are all very self confident. கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. இங்க இருக்க எல்லாரும் டஸ்கி தான். இவங்க யாருக்குமே ப்ரொபோசல்ஸ் வராதுன்னு அர்த்தமா? That is atrocious. You know, we can't go with whatever they're saying. சூப்பர். அவங்கள வந்து பார்த்த உடனே வராதுன்ற சென்ஸ்ல தான் நாங்க மீன் பண்ணோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கிற பசங்க எல்லாருமே மோஸ்டா வந்து கலர் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. மானங்கட்ட மடப்பையில நீ மானிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. இருக்கிறவங்க சாரி கட்டிட்டு பூ வச்சுட்டு வந்தா நாங்க அழகா இருப்போமா அவங்க அழகா இருப்பாங்கன்னு பாருங்க சார். நாங்க தான் கரெக்டா அழகா இருப்போம். பொதுவா தூங்கி எழுந்ததுமே அழகா இருப்பேன் ஃபேரா இருக்கிறதுனால. ஓ, தூங்கி எழுந்த உடனே அழகா இருப்பது ஃபேரா இருப்பவர்கள். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சார் சீமந்தம் பண்ணுவாங்க சார். நிறைய வளையல் போட்டு சந்தனம் தடவி இருப்பாங்க. அது அவங்க ஃபேஸ்ல ஹைலைட்டா தெரியும் சார். கிளாஸ் கிளாஸ் கிளாஸ். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சார் இப்போ வீட்ல கரண்ட் போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க, செல்போன் லைட்டோ இல்ல கேண்டலோ எடுத்துட்டு வருவேன். அப்படியே பெட்ரூம்ல இருந்து வரும்போது திடீர்னு அந்த மிரரை பார்த்துனா நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை இருக்கும். yellowisha இருக்கும். அந்த டஸ்கி ஸ்கின்ல அந்த yellowish நல்லா இருக்கும். அது அப்ப எனக்கு என்னோட ஃபேஸே ரொம்ப பிடிக்கும். அழகான யோசனை, அழகா கவனிச்சிருக்கீங்க. அழும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அழும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. வாவ், ஒரு புது விஷயங்க இது. அழும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். கண்ணடிக்கும் போது ஓகே, இத அடிச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. குடுங்க கண். வாவ், சூப்பர். நீங்க 95% தானே 12th? சத்தியமா கிடையாது. இன்னைக்கு கூட ஒருத்தங்க கேட்டாங்க இங்க வந்தப்புறம். So yeah, that always happens with fair people. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நடத்துறாங்க அப்படின்னா டீச்சர் வந்து யார் ஃபேரா இருக்காங்களோ அவங்க நிறைய கேட்சி அதிகமா இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபேர் கேர்ள்ஸை மட்டும் தான் பார்த்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பார்த்தோன்னே இவங்க அறிவுஜீவி அப்படின்னு நமக்கு தோணுன ஒரு கேர்ள் அப்படின்னா, ஒரு விமன் அப்படின்னா அவங்க டஸ்கியா இருக்கணுமா அல்லது ஃபேரா இருக்கணுமா? ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. I can't take a side. அது எப்படி? என்னது? பட்டன ஃபேர்னு சொல்லிட்டு போயிடுங்க. இதுல எனக்கு இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அல்ல இந்த கலர் பத்தி அழகு பத்தி பேசுறப்பலாம் செக்ஸி அண்ட் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் செக்ஸி அண்ட் அட்ராக்டிவ், டஸ்கியா ஃபேர்? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயய்யய்யய்ய. Because features highlight ஆகும். ஃபீச்சர்ஸ் ஹைலைட் ஆகுது. ஃபீச்சர்ஸ் கூட அவங்களோட பர்சனாலிட்டியும் merge ஆச்சுனா இன்னும் ஜாஸ்தியா ஹைலைட் ஆகும். நாங்கடா நன்றி கெட்டதமா பேசாத. நாங்க புண்ணு. ஒரு கேர்ளை பார்த்தோன்னே ஒரு டெம்ப்டேஷன் வரும் தெரியுமா? செக்ஸி பக்காடா அந்த கேர்ள். அது ஒரு பையனா நீங்க ஃபீல் பண்ண முடியும். என்ன மூளை தம்பி உங்களுக்கு?
கட்ரினா கேஃப் தி ஹாட்டஸ்ட் இந்த கேர்ள். கேள்வி பயங்கரமா இருக்கு. ஒரு பையனா இருந்தா தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும்னு எங்கிட்டே சொல்றீங்க. ஐ மீன் அவங்க அதாவது மத்தவங்க கிட்ட சொல்றேன். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அந்த ஸ்ட்ரக்சர் அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ற அந்த டஸ்கி லுக் தான். அதுதான் ஒரு மிஸ்டீரியஸ் ஃபீலிங் கொடுக்கும். ஓகே ஷீஸ் ஹாட் அந்த ஃபீல் இருக்கும். காசி இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? டஸ்கியா இருக்கவங்க ஹாட் அண்ட் செக்ஸின்றது இட்ஸ் a well known fact. நயோமி கேம்பிள் இன்டர்நேஷனல் மாடல், she is dark, pitch dark. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. Dusky, you know, they look unique. ஒரு மாதிரி இன்டிஃபரண்டா இருப்பாங்க. They look so definitely they're sexy and attractive. டீத்ல அந்த கிளிப் போடுவாங்க இல்லையா, ஆ. அது டஸ்கியா இருக்கிறவங்களுக்கு அது ஆடா தெரியும். ஓகே ஃபேரா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எஸ் எஸ் அது அழகா இருக்கும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.